Hi, this is Shweta, working as a lecturer in Department of Practice of Medicine, Sri Bharani Homeopathic Medical College. ஸோ இன்றைக்கி நம்ம டெங்கு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஊரில் அதிகமாக டெங்கு ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அப்போ டெங்குனா என்னது? இது ஒரு வைரஸ் கிருமினால் பரவி வர காய்ச்சல். இந்த டெங்கு யாருக்கு வேணால் வரலாம், சின்னவங்களுக்கு வரலாம், பெரியவங்களுக்கு வரலாம். ஸோ டெங்கு எப்படி பரவுது அப்படின்னா கொசு மூலமாக தான் பரவுது. ஓகேங்களா? ஸோ அதனால் ஒருத்தங்கள்ட்டேருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட பரவும் அப்படிங்கிற பயம் இருக்க தேவையில்லை. இந்த நோயோட அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபீவர், அதாவது காய்ச்சல் இருக்கும், அப்புறம் உடல் அரிப்பு இருக்கும், தலைவலி, கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, பேதி இருக்கும். இந்த நோயை ரொம்ப கடுமையாச்சு அப்படின்னா அப்போ நம்ம வாயிலேருந்து ரத்தம், மூக்கிலேருந்து ரத்தம், வாந்தியில் ரத்தம், பேதியில் ரத்தம் இருக்கலாம். டெங்கு ஃபீவர் நம்ம உடம்பை கடுமையாக அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது பேர் டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர். அந்த ஃபீவர் வந்துச்சுன்னா நம்மளுக்கு உயிர் சேதம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ மேலே சொன்ன அறிகுறிகள் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். எப்படி இந்த நோயை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம், அதாவது தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை சுற்றி உள்ள தூய்மையை பாதுகாக்கணும். இந்த டெங்கு வைரஸ் பரவுகிற கொசு பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியில் தான் வாழும். ஸோ அதனால் நம்ம வீட்டை சுற்றி ஏதாவது நல்ல தண்ணி தேக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் அகற்றணும். செகண்டு, கொசு நம்மளை கடிக்காமல் பார்த்துக்கணும். அதுக்காக நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மஸ்கிட்டோ நெட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்மளோட விண்டோஸில் இந்த நெட்டை யூஸ் பண்ணலாம், டோர்ஸில் நெட் யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் கடையில் நிறைய மஸ்கிட்டோ லோஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி லோஷன்ஸ் நம்ம வாங்கி தடவிக்கிட்டோம் அப்படின்னா அப்பயும் கொசு கடிக்காது. மேல் சொன்ன சிம்டம்ஸ் நம்மளுக்கு இருந்தாலும் உடனே நம்ம போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். உங்கள் வீட்டை சுற்றின ஏரியாவில் கொசுவோட அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கம்யூனிட்டி சென்டர்ஸில் போய் சொல்லணும். ஸோ தட் அவங்க மஸ்கிட்டோ ஸ்ப்ரே அடிப்பாங்க. ஸோ தட் நம்ம மஸ்கிட்டோட ப்ரீடிங்கை ஸ்டாப் பண்ணலாம். நம்ம சொன்ன விதத்தில் மஸ்கிட்டோவை ப்ரிவெண்ட் பண்ணாலும் அதே மாதிரி ஏர்லியாக போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணாலும் இந்த நோயை நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஏர்லியாக போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள்.